Hey guys, welcome to Blue Boy Vlogs and I'm Blue Boy. So channel first time வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் travel, food and automotive content பற்றி பேசுவேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னாக்கா we are going to go get the Triumph service. நான் ட்ரிப்புக்கெல்லாம் போயிட்டு வந்து வண்டி கிட்டத்தட்ட 3 வாரமாக அப்படியே நிற்க வச்சுட்டேன். And it's almost like yearly once I get it serviced. And இந்த வருஷம் ரைடிங்லாம் கம்மி இருந்ததுனால so we have to just get it serviced. ஓட்டுமோ இல்லையோ சர்வீஸ்லாம் கரெக்டாக பண்ணி ரெடியாக பக்கா வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம ட்ரிப்பு கிளம்போச்சு வண்டி ரெடியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம ட்ரையம்ஃபை சர்வீஸ் பண்ண போகிறோம்னு சொன்னேன், பட் எங்கே பண்ண போகிறோம்னு சொல்லலை. ஆக்சுவலி வி ஆர் கெட்டிங் இட் சர்வீஸ்ட் அட் தி யுவராஜ் ட்ரையம்ஃப் இன் சென்னை. ஸோ இந்த டீலர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 2-3 years இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து கரெக்டாக அந்த கோவிட் முன்னாடி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேறு டீலர்ஷிப் இருந்துச்சு. அண்ட் அகெயின் யுவராஜ் இஸ் டேக்கிங் இட் அண்ட் தேர் டூயிங் அ வெரி குட் ஜாப். அண்ட் ஐ எம் குவைட் ஹாப்பி. ஏன்னா அந்த சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மகேஷ் அண்ட் டீம்லாம் வந்து I've been in touch with them since day one. Triumph India, Triumph Chennai vandadhulanda I've been in touch with them. So adnala I'm quite satisfied with their service. Adnala na eppome vandu I prefer keeping my service requirements with them only. And they've been saying from day one. So adnala I prefer giving it to them only. So adukkaga poigiட்டு இருக்கேன். Actually வண்டில எதுவும் complaints எதுவும் கிடையாது. Because I always maintained it really well. ஒரே ஒரு இதுனாக்கா இப்போ லைட்டாக ஒரு 2-3 வாரமாக எடுக்காமல் வண்டி நிற்க வச்சேன். ஸோ கொஞ்சம் வந்து லைட்டாக த்ராட்டில் கொடுக்கும்போது அடிச்சு போகுது. தட் வாஸ் ஒன்லி திங். பட் அகைன் இட் குட் பீன் லைக் கொஞ்சம் லைட்டாக த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணி போட்டால் ஐ திங்க் இட் வில் பி பெட்டர். நம்ம ரைட்லாம் போயிட்டு வந்தப்போ கொஞ்சம் மண்ணெல்லாம் எங்கேயா போய் அடைச்சிட்டு இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான். மற்றபடி ஒன்றும் பெருசாக கிடையாது. ஜஸ்ட் ஆயில் சேஞ்ச் அண்ட் ஸ்டஃப். ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேசிக் கன்சியூமபிள்ஸ் எதாக இருந்தால் அதை போடுவாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ போய்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு வேலை முடிஞ்சுது. ஸோ டக்குன்னு ஏதாவது ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறோன்னா யோசிக்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இல்லைனா அப்போ போயிட்டு ஒரு நாள் முன்னாடி விட்டு இது பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னா வேலைக்காது. ஸோ நம்ம பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம். டப்பு டிசைட் பண்ணுறோம், டக்குன்னு கிளம்புறோம். வி ஷுட் ஆல்வேஸ் பி ரெடி ஃபார் டூரிங். ஸோ யுவராஜ் ட்ரையம்ஃப் எங்கே இருக்குனாக்கா இட்ஸ் ஆன் கிரீன்ஸ் ரோட். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பிரேம் இஸ் மை சர்வீஸ் அட்வைசர். நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். பிரேம் சார் நோ ப்ராப்ளம், வெயிட்டிங் ஃபார் யூ, ப்ளீஸ் கம் அப்படின்ட்டாரு. ஸோ ஐம் ஜஸ்ட் ஹெட்டிங் அவுட் டு த ஷோரூம். வெதர் செம்மையாக இருக்குது சென்னையில் இன்றைக்கி. சென்னையில் மழைக்காலம் போய் மழைக்காலத்தில் ஒரு சென்னைன்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் பார்ட் வந்து எல்லாம் ஒரு லாங் சர்வீஸ் இன்டர்வல்ஸ் உள்ள ஒரு வண்டி. லைக் இப்போது விச்சஸ் ஏதோ 10,000 kilometers ஆர் 1 year இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக ஓட்ட மாட்டேன், நான் வந்து வருஷத்துக்கு அப்படியே சும்மா சிட்டியில் தான் ஓட்டுவேன், பெருசாலாம் போகாது அப்படின்றப்போ நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணால் போதும். அண்ட் ஆஃப் லேட் ஐ ஹவன்ட் ட்ராவல் மச். ஸோ கொஞ்சம் சின்ன ட்ரிப்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மாதிரி பெருசாக கிலோமீட்டர்ஸும் ஓடாது. அண்ட் அகேன் ஐ ரைட் டிஃப்ரெண்ட் பைக்ஸ் ஃபார் எவ்ரி ரைட். ஸோ அதனால் நமக்கு வந்து மைலேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 10,000 kilometerன்றது pretty difficult to achieve in a bike. And நம்ம பைக்ஸே 3-4 வண்டி ஓட்டுறோம், கார் மாற்றி ஓட்டுறோன்றப்போ ஸோ இட் இஸ் நாட் கோன் பி அச்சீவபிள். இன்ஃபேக்ட் இப்போ வர லேட்டஸ்ட் ட்ரைம்ஸ்லாம் வந்து ஒரு சிலலாம் வந்து 16,000 kilometers ஆர் இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரியலி குட். ஓகே, வி ஆர் அட் த ட்ரையம்ஃப் ஷோரூம். வாவ், வேலை பார்த்தீங்களா, டைகர் நிற்குது. ஒரு ஆஃப்ரிக்கன் ட்வின் யாரோ எடுத்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see. ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ட்ரைடண்ட்டு. ஓ, தட்ஸ் அ BMW ஆஃப்ரிக்கன் ட்வின்.
வண்டியை வந்து சர்வீஸ் கொடுத்தாச்சு, உள்ளே எடுத்து வந்து பார்க் பண்ணியாச்சு. பெருசாலாம் எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரே மைனர் இது த்ராட்டில் மட்டும் லைட்டாக அடைக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது வண்டி நான் கொஞ்ச நாள் பார்க் பண்ணனால மேபி அந்த இஷ்யூ இருக்கலாம். மற்றபடி ஐ டோன்ட் ஃபீல் எனிதிங் எல்ஸ். அது த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணி போட்டாலே எனக்கு கரெக்ட் ஆகிடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் லைட்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க சிக்மங்களூர் ரைடில் லைட்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் லைட்ஸ் மட்டும் எல்இடி மாற்றலாமான்னு பார்க்குறேன். ஸோ அது எல்இடி நல்லா இருந்துச்சுன்னா ஐ சேஞ்ச் தட். மற்றபடி ரெகுலர் ஆயில் சேஞ்சு, ஆயில் ஃபில்ட்ரு, கன்சியூமர்ஸ் இந்த பேசிக் காஸ்ட் மட்டும் தான் வரும். ஸோ சர்வீஸ் காஸ்ட் வந்து நான் டெலிவரி ரிப்போர்ட் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து பிரேம் 4 வாட்டி எனக்கு கால் பண்ணிட்டாரு. நேற்று கால் பண்ணார், முன்னாடி கால் பண்ணார். என்னால் போகவே அந்த பக்கம் மழை பெஞ்சிட்டு இருந்தனால மழையில் எடுத்துகிட்டு வந்து சேராக்க விரும்பலை. ஸோ அதனால் வண்டி அங்கேயே இருக்கட்டும், நான் வந்து எடுத்துக்கிறேன் பாஸ் அப்படின்னேன். ஸோ இன்றைக்கி அன்னூர் வேறு கால் பண்ணார் திருப்பியும். ப்ரோ வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டார். எஸ் நானே வரேன், இன்றைக்கி வெயில் அடிக்க போகுது இனிமேல். ஸோ இனிமேல் வண்டியை ஓட்டலாம் வெளில அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஐம் ஆன் மை வே டு த ஷோரூம். ஸோ டேக்கிங் தி ஓலா பைக் வந்து உண்மையிலே சீப் அண்ட் பெஸ்ட்டு. டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடலாம். டாடா, வி ஆர் ஹியர் அட் த ஷோரூம். ஓகே, ஷோரூம் வந்தாச்சு. நம்ம சிங்கக்குட்டி வெளில தான் நிற்குது. வா, ஏய் வண்டி ரெடி பண்ணி அப்படியே பார்க்க நிற்க வச்சுட்டாங்கப்பா. வெளில தான் நிற்குது. நைஸ். வண்டிக்கு லைட் கீட்லாம் செக் பண்ணுவோம். ஸோ உள்ளே போய் பேசிவிட்டு வெளில வருவோம். ஓகே, தேங்க்யூ. டெலிவரி எடுக்கணும். ஹாய், மாற்றுறதுக்குனே நீங்கள் இருக்கீங்க. ஓகே, ஸோ வண்டியை சர்வீஸ் பண்ணியாச்சு. நவ் வி ஆர் ஹெடிங் பேக் ஹோம். ஸோ வண்டியை சர்வீஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ வாட் ஆர் வி டூயிங் நவ்? வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் போகிறோம். வரேங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னாக்கா, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, வண்டிக்கு என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் வந்து ஒரு ரெகுலர் சர்வீஸ் தான் விட்டுருக்கேன். அண்ட் கொஞ்சம் எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்துச்சு. லைக் ஒரு சின்ன அந்த ஃபோக் செட் அந்த ஒரு லைட்டாக பள்ளத்து முடிச்ச லைட்டாக டக் டக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு, அதை பார்க்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மற்றபடி ஆயில் ஃபில்ட்ரு, கன்சியூமபிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா லைட் லாஸ்ட் சிக்மங்களூர் ரைடே சொல்லியிருக்கேன், வண்டி ஓட்டும்போது லைட்டு பத்தலை, ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப ஓடிக்கரெக்ட் ரொம்ப பிரைட்டாக இல்லை, அதனால் வந்து 2 பேரை வச்சு பைலட் ரைட் பண்ணி போகிற மாதிரி ஆகிடுச்சு ஹைவேல. ஸோ அதனால் டிசைடட் ஐ சேஞ்ச் த லைட்ஸ். ஸோ வந்த உடனே இப்போ சர்வீஸ் கொடுத்துட்டு லைட்ஸ் ஃபுல்லாக வந்து நான் எல்இடி மாற்றிட்டேன். இப்போ பகல் டைம்னால உங்களுக்கு தெரியாது. நவ் ஐ திங்க் இட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். முன்னாடி எல்லோவில் இருந்துச்சு, இப்போ ஒயிட்டு அண்ட் இட்ஸ் பிரைட். ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ பாம். எஸ், இட் இஸ் அ பாம். எஸ், ஆப்வியஸ்லி நீங்கள் சூப்பர்பைக் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இந்த சர்வீஸ் காஸ்ட் நிறைய பேர் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவா அப்படின்னு கேட்பீங்க. பட் ஆக்சுவலி பார்த்தா சர்வீஸ் காஸ்ட் வந்து ஃபார் சூப்பர் பைக்ஸ் ஆர் நாட் ஆல் த எக்ஸ்பென்சிவ். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாக சர்வீஸ் விட்டு எடுக்கிறீங்கன்னாக்கா இட் வில் காஸ்ட் யூ அபவுட் what do you call it, நார்மலாக சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கனாலே இட்ஸ் லைக் இயர்லி ஒன்ஸ் ஆர் 10,000 kilometers. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ வர ரீசெண்ட் டைம் பைக்ஸ் தட் இஸ் ஆஃப்டர் 2020 வர வண்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா they are all like more or less like 16,000 kilometers போகிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிகாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 16,000 kilometers. ஸோ அந்த மாதிரி ஒரு மச் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம வருஷத்துக்கு வந்து 16,000 kilometers ஆன சூப்பர் பைக்குன்றது வந்து நாட் எவ்ரிபடி வில் ரைட். ரொம்ப கம்மியான ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் வந்து வில் ரைட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிகாஸ் நான் ரெகுலராக பார்க்கறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2,000 kilometer 3,000 kilometer தான் வருஷத்துக்கே ஓட்டியிருப்பாங்க. ஒரு சில பேர் 1,000 kilometer ஓட்டினாலும் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னாக்கா லைக் இயர்லி ஒன்ஸ் நம்ம டெக்னிக்கலாக சர்வீஸ்க்கே விடுவோம் வண்டியை. இப்போ நானே பார்த்தீங்கன்னா கூட ஐ ரைட் இட் ஆன் அண்ட் ஆஃப், பட் ஸ்டில் எனக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் தான் சர்வீஸே விடுவேன். ஸோ அந்த மாதிரி விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 to 10,000 rupees ஜென்ரலாக வரும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இது 8th சர்வீஸ் இந்த வண்டிக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் நார்மலாக வர ஒரு 8,000 10,000 பில்லோட கொஞ்சம் டபுளாக வந்திருக்கு. ஏன்னா இன்னொரு ரீசன் என்னன்னாக்கா லைக் சேயிங் ஸோ இப்போ நார்மலாக ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10,000 rupees வரும். பட் நம்ம வந்து இப்போ லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் பண்ணனால கொஞ்சம் எனக்கு ஒரு 20,000 rupees பில் வந்துச்சு.
அது ஏன்னாக்கா பேசிக் ஆயில் கன்சம்ஷன், ஆயில் ஃபியூ பேசிக் ஆயில் ஃபில்டரு, அதுக்கப்புறம் செயின் லூபு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 8,000 to 12,000 ருபீஸ் வந்துடும் லேபர் எல்லாம் சேர்த்து. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், தட் இஸ் எல்இடி சேஞ்ச். ஸோ அந்த எல்இடிக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம், புதிய எல்இடி பல்ப்ஸ் போட்டிருக்கேன். அதனால கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இல்லைனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 to 12,000 தான் வரும். ஏன் நான் சீப்புன்னு சொல்கிறேன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் சீப்புன்றத விட ஐ குட் சே இட் இஸ் a little cheap because இப்போ நீங்கள் நார்மலாக பைக் வாங்குறீங்க, ஒரு கேடிஎம் வாங்குறீங்க, இல்லை ஒரு புல்லட் வாங்குறீங்கனாக்கா ஒரு 3 months ஒன்ஸ் சர்வீஸ் விடுவீங்களா? எவ்ரி 3 months ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் டே டு டே பைக்ஸாக இருக்கும் அதெல்லாம் மோஸ்ட்லி. ஸோ அதிகமாக வேரண்ட் டயர் இருக்கும், நிறைய ரன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதம் 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் விடும்போது நமக்கு பில் பார்த்தீங்கன்னா 3,000 to 4,000 ருபீஸ் வரும். ஏன்னா இந்த ஆயில் தான் மேஜர் சார்ஜாக இருக்குது, அதுவே 3,000 to 4,000 ருபீஸ் வரும். வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி வரும். ஸோ வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி வரும்னா அதே 8,000 to 10,000 ருபீஸ் வருது. இதுலேயும் கிட்டத்தட்ட அதே 10,000 to 12,000 ருபீஸ், 2,000 to 3,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அந்த 2,000 to 3,000 ருபீஸ் வர பிக் பைக் கொடுக்கும்போது இயர்லி ஒன்ஸ்ன்றப்போ ஸோ மோரலஸ் இட்ஸ் த சேம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எக்ஸப்ட் ஃபார் ஸ்போர்ட் பைக். அகைன் ஸ்போர்ட் பைக் இது டிஃப்ரெண்ட் கேட்டகரி, நான் அதை கம்பேர் பண்ணல, பட் ஜென்ரலாக சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா திஸ் வில் பி அ பெட்டர் டீல். இன்ஃபேக்ட் யூ கெட் அ பெட்டர் ரைட் கம்ஃபர்ட் அண்ட் யூ கெட் குட் குவாலிட்டி பைக்ஸ். அந்த மாதிரி வரும்போது சர்வீஸ் காஸ்ட் இஸ் நாட் ஆல் த எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் ஐ வில் ரியலி suggest Triumph as a brand is a very good brand, and they maintain their like these machines are all built like workhorses. They're meant to be like ridden forever. என்ன வேணால் பண்ணலாம். பிகாஸ் நான் அப்போ டெக்னீஷியன் அங்கே பேசிகிட்டு இருந்தேன், சிவான் ஒருத்தர் இருக்காரு, சீனியர் டெக்னீஷியன் கைஸ் தேர். he was just telling me இந்த மாதிரி வண்டிலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஒரு 1955 T100 வந்து இன்ஜின் கேசிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், கியர்லாம் பார்க்குறோம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு, உள்ள யூஸே பண்ணாத மாதிரி இருக்குது, அவ்வளோ நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க, வேரண்டி அவ்வளோ இதுவாக அவ்வளோ குவாலிட்டியாக பார்ட்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாரு. அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லைங்க, வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் தீஸ் வெஹிக்கிள்ஸ் ஆர் லைக் டோட்லி ரிலையபிள், நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படின்றாரு. ஸோ தட் இஸ் ட்ரூ அண்ட் ஐ குவைட் லைக் திஸ் பிராண்ட் ஆல்சோ. பின்னாடி நான் ஹார்லிலாம் வச்சுருந்தப்போ ஹார்லிலாம் இஸ் நாட் அ கிரேட் பிராண்டுன்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ நோ லாட் ஆஃப் ஹார்லி ஓனர்ஸ் மைட் டிஸ்அக்ரி வித் தட். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஹார்லி ஓனர்ஸ் வந்து ஹார்லி திட்டினவங்களும் உண்டு, ஹார்லியை வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னவங்களும் உண்டு. பட் அஃப்கோர்ஸ் டிரைவிங் அ ஸ்மூத் பைக் லைக் திஸ் அண்ட் ஆஃப்டர் தட் ரைடிங் அ பைக் லைக் தட் we have a lot of difference. Again, it's all debatable. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து வந்து கேட்டிங்கனாக்கா Harley Davidson is not a brand that I will suggest. There is a brand like Triumph or a BMW. I will seriously look at it because the engine வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஹார்லி எடுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கரன்னு இருக்கும். ஸோ அதனால் ஐ டோன்ட் லைக் தட் கரகர திங். அஃப்கோர்ஸ் ஐ ரைட் புல்லட்ஸ் அண்ட் ஆல், இருந்தாலும் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஸோ வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது சூப்பர் பைக் டிரைவராக இருந்து உங்களுக்கு உங்களோட சூப்பர் பைக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்குன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. So it's your Blue Boy signing off. I'll meet you guys soon with another interesting video. Bye.